வணக்கம், வெல்கம் டு Amma Samayal. இன்றைக்கி நல்லா சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு வந்து வீட்டிலே எப்படி சிம்பிளாக நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அரை கப் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஸோ இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நமக்கு. ஸோ ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஸோ நல்ல வாசனை வந்துடும். ஒரு 2 மினிட்ஸில் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பை. ஸோ இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டுருச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். ஸோ இப்போ ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதோடு வந்து 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சலிச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா சலிச்சாச்சு. ஸோ இதோடு வந்து 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளை சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேணும்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. வெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ ஒரு 1 ஹவர் பிஃபோர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ பார்த்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ முறுக்குக்கு ரேஷியோ வந்து 4 கப்பு அரிசி மாவுனா 1 கப்பு உளுந்து. ஸோ நிறைய உளுந்து போட போட முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாகும். கொஞ்சம் முறுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நல்லா மாவு சாஃப்டாகிடுச்சு, பிசைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதை முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெயெல்லாம் தடவினதுக்கப்புறமா நம்மளோட முறுக்கு மாவை முறுக்கு அச்சியில் வச்சிடலாம். ஸோ முறுக்கு வந்து நிறைய விதத்தில் பிழியலாம். ஒன்று வந்து டைரெக்டாக எண்ணெயிலையும் பிழியலாம், இல்லை கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதை வந்து எண்ணெயில் மெதுவாக விடலாம். ஸோ எந்த மெத்தட் வேணுமோ உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லா மெத்தடையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கரண்டியோட பின்னாடி சைடு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ முறுக்கை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு தான் நம்ம முறுக்கு போடணும். ஸோ இப்போ எண்ணெய்க்கு வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்களா அப்படியே ஸ்லோவாக வந்து கரண்டியை திருப்பி விட்டுடலாம் எண்ணெயில். பட் மெதுவாக பண்ணுங்கள், மேலே எண்ணெய் தெரிச்சிடாமல். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா மேலே எல்லாம் வந்து கருகிடும், உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் மெத்தட் கரண்டியோட முன்னாடி சைடில் எண்ணெய் தடவிட்டு அதில் நீங்கள் வந்து பிழிஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து எண்ணெய்க்குள்ள வச்சுட்டு அப்படியே மெதுவாக கரண்டி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படியும் பிழியலாம். அடுத்து வந்து பார்த்திங்களா டைரெக்டாக எண்ணெயிலே வந்து பிழிஞ்சிடலாம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க இதை பண்ணாதீங்க, மேலே வந்து எண்ணெய் தெறிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ முறுக்குக்குள்ளே எல்லாமே வந்து முறுக்கு போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கவரோ இல்லை ஒரு ஜிப்லாகில் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் மாவு வச்சுட்டு சைடில் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா சூப்பராக முறுக்கு போட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா Amma Samayal சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.